ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் இதில் இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், இது ரொம்ப எதிர்பார்க்குற ஒன்று. இந்த ரேட் லாவில் வந்து ஃபார் ரியாக்ஷன்ஸ் ஏபிசி ஹஸ் பீன் ஃபவுண்ட் டு பி ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் ஆஃப் 2, அதாவது ஏவை பொறுத்து செகண்ட் ஆர்டர், பி பவர் ஆஃப் 1 பியை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், எல் பவர் ஆஃப் 3/2 எல்லை பொறுத்து 1.5 அதாவது 3/2 ஆர்டர். ஹவு வுட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சேஞ்ச் வென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் இஸ் குவாட்ரபிள்டு? எல்லோட கான்சன்ட்ரேஷனை 4 மடங்கு உயர்த்துறீங்க. ரெண்டாவது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி ஆர் டபுள்டு. ஏவையும் பியையும் அந்த கான்சன்ட்ரேஷன் டபுள்டு பண்ணுறீங்க, 2 மடங்கு உயர்த்துறீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஆஃப்டு, ஏவோட கான்சன்ட்ரேஷனை பாதியாக குறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அந்த ரேட்டில் அந்த சிம்பிள் எடுத்துகிட்டு போட்டணும். இப்போ உதாரணத்துக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் இஸ் குவாட்ரபிள்டு அப்படின்னா அந்த 4ங்கிறத எல்லுக்கு பதிலாக 4 போட்டுடணும், அவ்வளோதான் சிம்பிள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி ஆர் டபுள்டு அப்படின்னா ஏயும் பியும் எடுத்துட்டு, சரிங்களா, ஏபி மட்டும்தான், அங்கே எல்லை சேர்க்கக்கூடாது. நீங்கள் அந்த 2 அப்படின்னு போட்டுக்கணும், சரிங்களா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஆஃப்டு அப்படின்னா பி எல்லை மறந்துடணும், அதை விட்டுடணும். ஏ வந்து 1/2 அப்படின்னு போட்டுக்கணும். இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். நான் இப்போ ஆன்சர் மட்டும் டைரெக்டாக பார்த்துலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் இஸ் குவாட்ரபிள்டு அப்படின்னா 4 மடங்கு உயர்த்தினா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் ஏபியை மறந்துடணும். எல்லுங்கிற இடத்துல 4 போட்டுட்டு பவர் ஆஃப் 3/2, இது சிம்பிளிஃபை பண்ணால் 2 பவர் ஆஃப் 3. எப்படின்னா 4க்கு ரூட் எடுத்தால், அதாவது 4க்கு ரூட் எடுத்தால் 2 பவர் ஆஃப் 3யோட ஆன்சர் வந்து 8. அப்போ 8 டைம் சேஞ்சஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி ஆர் டபுள்டு. அப்போ நீங்கள் எல்லை எடுத்துடணும், எல்லை மறந்துடணும். ஏ அந்த இடத்துல 2வும் பி அந்த இடத்துல 2வும் போட்டுக்கணும். 2 பவர் ஆஃப் 2, ஏன்னா ஏக்கு வந்து ஆர்டர் வந்து 2, அப்போ 2 பவர் ஆஃப் 2 ஆன்சர் வந்து 4. 2 பவர் ஆஃப் 1 ஆன்சர் வந்து 2. 4 into 2 ஓட ஆன்சர் 8. ரேட் சேஞ்சஸ் இன்ட்டு 8 டைம்ஸ். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஆஃப்டு, நீங்கள் பியும் எல்லையும் மறந்துடணும், ஏ இடத்துக்கு வரணும், அங்கே ஆஃப் போடணும். ஆஃப் பவர் ஆஃப் 2 அப்படின்னு வரும், ஏன்னா ஆர்டர் வந்து 2, ஏவோட ஆர்டர் வந்து 2, ரைட்டுங்களா. 1/2 into 1/2 ஓட ஆன்சர் 1/4. அப்போ ரேட் வந்து சேஞ்சஸ் 1/4. இது இல்லாமல் அந்த கொஸ்டினில் இல்லாத ஒன்று, அதாவது ஆக்சுவலாக புக் பேக்கில் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ரெடியூஸ் டு 1/3. அப்போ ஏவை எடுத்துட்டு அங்கே 1/3 போட்டுக்கணும், ஆர்டர் வந்து 2 போட்டுக்கணும். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் இஸ் குவாட்ரபிள்டு, எல் எடுத்துடணும், அந்த இடத்துல வந்து 4ன்னு போட்டுக்கணும், அதோட ஆர்டர் வந்து 3/2, சரிங்களா. அப்போ 1/3 into 1/3 ஒரு ஆன்சர் என்ன வரும்? அப்போ 1/3 த ஸ்கொயர் இன்ட்டு 4 பவர் ஆஃப் 3/2. அப்போ 1/3 ஸ்கொயர்டு என்ன ஆன்சர் வரும்? 1/9. அப்போ 4 பவர் ஆஃப் 3/2 நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சோம், அது 8. அப்போ 8/9. அப்போ ரேட் சேஞ்சஸ் 8/9 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம், 2 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம், இதை வந்து 1 மார்க்கில் இல்லை வந்து ஏன் 5 மார்க்கில் ஒரு ஆப்ஷனாகவே ஒரு ஏபியில் இது கூட வரலாம், சரிங்களா. நல்லா பார்த்துங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட்.